காஞ்சு போன மரத்துக்கு எந்த ஒரு பறவையுமே கூடு கட்ட வர்றதில்லைங்க. ஏன்னா, தான் வைக்கிற முட்டைகள வந்து பாதுகாக்கிறதுக்காக, அது நல்ல படர்ந்த மரமா, நிழலுள்ள மரமா பார்த்து தாங்க போய் கூடு கட்டும். ஏன்னு பார்க்குறீங்களா? அது மாரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் காசு இருந்தா தான் சொந்த பந்தங்களும், அண்ணன் தம்பிகளும், அக்கா தங்கச்சிகளும் எல்லா உறவுகளும் நம்மள தேடி வர்றேங்கிறாங்க. இதே பணம் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து ஒரு பொருளாவே, ஒரு மனுஷனாவே வந்து மதிக்கிறதே கிடையாதுங்க. பணங்காசு இருந்தா தான் மதிப்பா? பணங்காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்களா? ம். சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது உண்மை தானங்க. அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அனுபவப்படாதவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த காலத்துல பணங்காசு வந்து தேவை தான். ஆனா, ஒரு கஷ்டங்கும்போது ஆறுதல் சொல்றதுக்கு நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஒரு உன்னதமான, ஒரு உண்மையான உறவு தான் தேவை. அத வந்து முதல்ல புரிஞ்சு நடந்துக்கணும். யாரும் புரியாம பணம் காசு தான் முக்கியம்னு சொல்லி இருக்கவே கூடாது. பணம் இருந்தா தான் மதிப்பா? இல்ல. பணம் எப்போ வேணாலும் வரும். ஆனா, நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கெட்டவங்கன்னு ஒரு நொடியில எடுத்துட்டு போயிரலாம். அந்த மாரி நெறையா விஷயத்த வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால பணத்த வந்து ஒரு பொருட்டா வந்து பெருசா யாரும் நினைக்க வேண்டாம். உறவுகள வந்து நெறைய தேடிக்கோங்க. நம்ம கஷ்டப்படுற காலத்துல அவங்க சொல்ற ஆறுதலான வார்த்தைகள தான் வந்து நம்மள வந்து மனநிலைமையவே மாத்தி நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை எதிர்பார்த்து உருவாக்கும்னு நான் சொல்றேன். உண்மைனா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா?